ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். தேவ பிள்ளையில எங்க ராகேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்னாக்கா, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில ஏன் அவளுக்கு ஒரு நிந்தை இருந்துச்சுன்னா, அவள் மலடியா இருந்தா, அவர் கர்ப்பம் தரிக்காம இருந்தா. அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கும்போது 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தடிக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் மலடியா இருக்கிறார். இப்படி மலடியா இருந்ததுனால அவளுக்கு ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய நிந்தை. அந்த நிந்தையை அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா யோசித்து பாருங்க. பலர் பலவிதமாக பேசியிருக்கலாம். தேவ பிள்ளைகளை அப்போதான் அவள் வேண்டுகிறார், அவள் வேண்டுதலை தேவன் கேட்கிறார், செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கும்போது தான் ராகேல் சொல்கிறார், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா என்று இன்னும் ஒரு குமாரனை கர்த்தனுக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நிந்தை அவமானங்களோடு காணப்படுகிறீங்களா? இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை, இன்னும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களை அவமானப்படுத்தி ஒருவேளை உங்கள் மனசு வேதனைப்படுகிறனுமா, உங்கள் வாழ்க்கையை நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதா? இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவர்கள் எப்படிப்பட்ட நிந்தையின் வழியாக நீங்கள் கடந்து போக தெரியல. ஒரு வேலை ஸ்தலத்தில் நீ சரியாக வேலை செய்யலை, நீ வேலை செய்கிறதே லாக்கில்லை, உங்கள் அதிகாரிகளை பரிகாசம் பண்ணிக்கலாம், உங்கள் சொந்த பெற்றோர்கள் கூட உங்களை தவறாக பேசியிருக்கலாம். எப்படிப்பட்ட நிந்தையுடன் கடந்து போகிறீங்க? பயப்படாதீங்க. அன்னைக்கு ராகேலை கர்த்தர் நினைத்தருளி அவளை மலடியாய் இருந்தவளுக்கு கற்பம் தரிக்கும்படி செய்து ஒரு அழகான யோசேப்பை கர்த்தர் கொடுப்பாரானா, அந்த யோசிப்பு சாதாரண மனுஷனா? அவன் தேவ ஆவி பெற்ற மனுஷனா இருந்தான். அவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். அவன் முழு எகிப்துக்கும் ஆமேன் அவன் ஒரு நல்ல அதிபதியாய் காணப்பட்டான் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது சாதாரணமாக இருக்காது, அது ஒரு வெரி 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 ப்ரீஷியஸாக வரும், விலை மதிக்க முடியாததாக காணப்படும். பயப்படாதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தோடு வாசிக்கும் போது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவனுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஏன் நிலையில நீங்க காணப்படுகிறீங்களா? எனக்காக பரிதபிக்கிற யார் இருக்கா? உலக பிரகார பெற்றோர் இருக்காங்க, உலக பிரகார பிள்ளைங்க இருக்கிறாங்க, உலக பிரகார உறவுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனானோ எனக்காக யார் பரிதபிப்பா? கலங்கி கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, பயப்படாதீங்க. அன்னைக்கு ராகேலை நினைத்தருளி ராகேலுக்காக மனம் இறங்கி அவன் கற்பம் தரிக்கும்படி செய்வாரனா, உங்களுக்கும் அவர் அற்புதங்களை செய்வார். உங்களையும் அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் இதே நிலைமையை நீங்கள் சொல்லுவீங்க, நிந்தை என்னை விட்டு நீங்கிற்று, அவமானம் என்னை விட்டு நீங்கிற்று, வேதனை என்னை விட்டு நீங்கிற்று, கர்த்தர் என்னை நினைத்தருளார். இந்த நாள் கர்த்தர் உங்களை நினைத்தருளினால் அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன காரியத்தில் நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ப்பார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில. இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையான நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. இதை நம்புங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்னைக்கு ராகேலை நினைத்துருளி அவளுடைய நிந்தையை நீக்கி போட்டு ஆண்டவரே அவளுக்கு ஒரு யோசேப்பை கொடுப்பீங்கன்னா, இன்றைக்கு கூட இயேசுவின் நாமத்தினால யாரார் நிந்தை அவமானங்களோடு இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகாதான்னு கண்ணீரோடு இருப்பாங்க, ஆண்டவரே இவர்கள் நிந்தையை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் எங்கள் வேதனை நீங்குகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறோம்.
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று தாவீது சொல்கிறோமாய், ஆண்டவரே அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா வேதனைகள் மாறி மகிழ்ச்சியை கட்டளையிடும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிறேன், மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, நிந்தையை நீக்கிவிட்டார். தைரியமா போங்க. God bless you.